அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து நோரிலே வீட்டில் எலக்ட்ரிக்கல் பெட்ஸ்மேன். இது எங்களால் செய்யப்பட்ட ஒரு சிங்கிள் பேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கியூட் ஒன்று. இதில் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். அது ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போனோம்னா இது வந்து 2 போல் சிங்கிள் பேஸ் ஐசோலேட்டர். இது பார்க்க போனால் 40 வாட் 230 வோல்டேஜ். இது அடுத்தது இது பார்க்க போனோம்னா இது வந்து சிங்கிள் பேஸ் ஆர்சிபி. ஸோ பார்த்தோம்னா 30 மில்லி ஆம்பியர் 40 வாட் 230 வாட். அடுத்தது பார்க்க போனோம்னா இதெல்லாம் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் எம்சிபின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒரு ஆர்டருக்கு போட வேண்டி வரும். ஆனால் பெரிய அளவுலேருந்து சின்ன அளவுக்கு போட்டு போகணும். அடுத்து நம்ம கீழே பார்க்க போனோம்னா இது வந்து 15 ஆம்பியர் கொண்ட சாக்கெட் அவுட்லெட். இது வந்து 13 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட். அடுத்தது இது பார்க்க போனோம்னா லைட் டிம்மர் சுவிட்ச். இந்த நம்ம நைட் டைம் ரூமில் போட்டுக்கிறது தான் கூட்டி குறைச்சிக்கிற மாதிரி. இது வந்து 1 கெயின் சுவிட்ச் உண்டு. இது வந்து அந்த வால் லேம்புக்காக போட்டுருக்கு. அடுத்து நம்ம இந்த பொருட்கள் எதுக்கு நம்ம பாவிக்கிறோம்னு பார்த்தா, ஐசோலேட்டர் எடுத்துக்க போனால் நம்ம எதுவும் இந்த சர்க்யூட்ல எதுவும் வேலைகள் செய்ய போனால் ஐசோலேட்டரை ஆஃப் பண்ணால் சம்பூர்ணமாக எல்லாம் ஆஃப் ஆகிடும். அங்கிட்டு இதுக்கு கரண்ட் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து நம்ம இதை எடுத்துக்க போனால் நம்ம வீட்டிலலாம் கிளிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். இது ப்ரெஷ் பண்ணால் இது வெளியேற மாதிரி இருக்கணும். நம்ம வீடுகளில் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நமக்குன்னா இது விழுற மாதிரி இருக்கணும். இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, கரண்ட் லீக் எதுவும் இருந்துச்சுன்னா, எர்த் லீக் எதுவும் இருந்துச்சுன்னா இது ஒட்டோவா ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கணும். ஒட்டோவா ஆஃப் ஆகணும். அதுக்கு தான் நம்ம போட்டுருவோம். அடுத்தது இதுகள் பார்க்க போனோம்னா எம்சிபி. இது வந்து நம்ம பாவிக்கிற லோடை பொறுத்து இது விட்டு எம்பியர் கணக்கு மாறுபடும். இப்போ இதை எடுத்துக்க போனால் 15 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட். இப்போ 15 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட் இதுக்கு போட்டால் வந்து நம்ம கண்டிப்பாக இதுக்கு இதை விட கூடிய அளவான பிரேக்கர் தான் நம்ம போட வேண்டி வரும். அதனால நம்ம போட்டிருக்கோம் 16 ஆம்பியர் பிரேக்கர் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இந்த 13 ஆம்பியருக்கு இந்த 16 ஆம்பியர் பிரேக்கர் ஒன்று போட்டிருக்கோம். அங்கிட்டு பார்க்க போனால் இது 10 ஆம்பியர். இது வந்து 13 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட். பாக்ஸ் பின் மாதிரி வரும், வீடுகளில் இருக்கும். இது 13 ஆம்பியர்னால இருக்கிறப்ப 10 பைப் ரூபாய் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து 6 ஆம்பியர் பல்ப் அதுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓவர்லோட்க்கும் ஷார்ட் சர்க்யூட்க்கும் நம்ம இந்த என்சிபி பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நம்ம செஞ்சிருக்க இந்த சர்க்யூட்டை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொங்கல்லேருந்து தான் ஆன் பண்ண வேண்டிய வரும். இப்போ நம்ம பார்க்க போனோம்னா கடைசியாக போட்டிருக்க பிரேக்கர் ஆன் பண்ணுறோம். அடுத்த பிரேக்கர் இது, அதுக்கு அடுத்த பிரேக்கர். அடுத்து வந்து இது ஸ்விட்ச். அடுத்து இது ஐசோலேட்டர். ஓகே, இது பார்க்க போனோம்னா இதுக்கு எதுக்கும் நம்ம இது போட்டில்லை, ஆனால் இதுக்கு கரண்ட் வரும். அடுத்து இது பார்க்க போனோம்னா அடுத்த 10 ஆம்பியர் பிரேக்கர்லேருந்து வர்ற சாக்கெட் அவுட்லெட் 13 ஆம்பியர் வருது. அது வேலை செய்யுது. அடுத்து வந்து லைட் டிம்மர் சுவிட்ச். இது வந்து நம்ம நைட் பல்ப் போட்டதுனால கொஞ்சம் பெருசாக விளங்கலை. இதே 11 பல்ப் போட்டால் இது நல்லா விளங்கும், கூடி குறைகிறது. அடுத்து வந்து நம்ம 1 கெயின் சுவிட்சில் போகிறத போடல.